ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஈவினிங் டிஃபன் நம்ம செய்யலாம். பப்படி சாட் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவையானதுன்னா, புளிச்சட்னி, அதுக்கு தேவையான புளிச்சட்னி பண்ணியிருக்கேன். அதுக்கு புதினா சட்னி. இதெல்லாம் நான் சட்னியும் இந்த ஸ்வீட் சட்னியும் வீடியோஸ் போடுறேன் பாருங்கள். புதினா சட்னி, வெங்காயம், உருளைக்கிழங்கு சால்ட்டு, சாட் மசாலா போட்டு வேக வச்சு உருளைக்கிழங்குல கலந்துருக்கேன். கொத்தமல்லி, தயிர். இந்த தயிரில் இப்போ சுகர், சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணணும். அவ்வளோதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு பவுலில் சேவு கொட்டி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேவு கொட்டி வச்சுக்கலாம் தேவையான அளவு. சேவு கொட்டின பிறகு இப்போ தட்டை, இந்த தட்டை சாட்டு தான் நான் வீடியோஸ் போட போகிறேன். இது பேர் பப்படி சாட். ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எடுக்கிறேன். நான் மட்டும்தான், என் வீட்டுக்கார் நான் தான் இருக்கிறேன். எங்கள் வீட்டுக்கார் வெளில போயிருக்காரு. அதனால் நான் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கிறேன். எனக்கு யாரும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த தயிருக்கு நம்ம கெட்டியான தயிரில் கொஞ்சம் சால்ட்டு, சுகர் 2 ஸ்பூன், அவ்வளோதான். இதை நல்லா கலந்துக்கணும். கெட்டியான தயிரில் கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம். எனக்கு பால் பிடிக்காதுங்க ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு பால் பிடிக்காது. அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு சாட் மசாலா, சால்ட்டு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த தட்டையே இதில் இப்படி வச்சுக்கலாம். என்கிட்ட கண்ணாடி பிளேட்ஸ் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்ணாடி பிளேட்டில் வச்சா இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்க. கண்ணாடி பிளேட் இல்லை, அதனால ஸ்டீல் பிளேட்டில் வைக்கிறேன். இப்போது இதை வச்சாச்சு, தெரியுதுங்களா? இது வச்சாச்சு. இப்போது இதில் உருளைக்கிழங்கு வைக்கலாம். சூடாக இருக்குது. உருளைக்கிழங்கு மேஷ் பண்ணியிருக்கேன். நல்லா கெட்டியான உருளைக்கிழங்கு வச்சுக்கலாம். இதில் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் சேர்த்தாச்சு. இப்போது கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டாச்சு. இப்போது புதினா சட்னிலாம் வீடியோஸ் போடுறேங்க ஃப்ரெண்ட்ஸ், போடுறேன் ஒரு நாளைக்கு. இப்போ இந்த புதினா சட்னி கொஞ்சம் இதில் வைக்கணும். இப்போது இந்த புளிச்சட்னி ஒரு நாளைக்கு வீடியோஸ் போடுறேன். புளிச்சட்னி, ஸ்வீட் புளிச்சட்னி இதில் கொஞ்சம் இதில் போட வேண்டியதான்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது வந்து இந்த தயிர் ஆட் பண்ணிக்கலாம், தயிர் ஊற்றிக்கலாம். இப்போது இந்த சேவை இதில் போட்டுக்கலாம். சேமிச்சு மாதுளம் பழம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட இல்லை இப்போத்துக்கு. கொஞ்சம் சாட் மசாலா போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சாட் மசாலா இதை மேலே தூவி விட்டு அவ்வளோதான். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாட் ரெடி. இதை நம்ம அப்படியே இதை சாப்பிடலாம். இது இப்படி எடுத்து சாப்பிட வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே போல் இந்த சாட்டு செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும், செம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். Okay friends, bye.